எல்லாம் வல்ல இறைவா, எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கும் நீ எங்களுக்கு உடுத்த உடையும் உண்ண உணவும் ஊனமில்லாத உடலும் கொடுத்த உனக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடப்பவையும் நன்மையே என்று சொன்னவனே, இந்த புத்தாண்டும் வளமான வாழ்வை கொடுக்கவும். பாட்டி, ரொம்ப நேரமா வேண்டியில்ல, என்ன பாட்டி வேண்டீங்க? யாராவது வேண்டுதல் வெளியே சொல்லுவாங்களா? அப்புறம் பழிக்காம போயிடும். அப்படித்தானே பாட்டி? நான் என்ன வேண்ட போறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்ட போறேன். பிரதிபலன் எதிர்பார்க்காத வேண்டுதல் வந்து பழிக்கும்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க என்னப்பா வேண்டீங்க? நான் என்னையா தனியா வேண்ட போறேன்? எங்க அம்மா என்னத்தை வேண்டினாங்களோ அதே தான் நானும் வேண்டேன். ஆமா, நித்திலா எங்க காணோம்? நிக்கிறா பாரு. நித்திலா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கோயிலுக்கு வந்தமா சாமியை கும்பிட்டோமான்னு இல்லாம போனை பத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற? ஏ ராகவா, என்ன ஒண்ணா சொல்லணும்? படிக்கிற பிள்ளைங்க என்னத்துக்கு போன் வாங்கி கொடுத்தாங்க? பொம்பளை பிள்ளைங்கள கண்டிச்சு வளர்க்கணும். இந்த குடும்பத்தோட கௌரவமே பொம்பளை பிள்ளைங்களோட ஒழுக்கத்துல தான் இருக்கு. நல்லா சொல்லுங்க. நான் சொன்னா இவர் எங்க கேக்குறாரு? நீங்க ஏமா கோவப்படுறீங்க? நித்திலா இன்னும் சின்ன பிள்ளை தானே, ஏதோ புதுசா போன் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கா, அவ்வளவு தானே. பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி வர வரைக்கும் பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. இப்போ போகணும்னு ஒண்ணு இருந்தா எங்க போறா வரான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எங்க போறா? பள்ளிக்கூடத்துக்கு போறா, அங்க போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர போறா. இப்ப இது கடையில எதுக்கு போன? அந்த காலத்துல நீ நானும் போன வச்சுருந்தோம், குடும்பம் நல்லா போல. பாட்டி, இது எனக்கு அப்பா கொடுத்த பரிசு. ஏன் திறமைக்கு கிடைச்ச பாராட்டு. உங்களுக்கு என்ன? உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. இனிமே யாரும் என் போனை பத்தி பேச வேண்டாம். எப்படி பேசிட்டு போற பத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க. அவளை நான் சரியா வளர்க்க தவறிட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா செய்வ? இப்ப உள்ள பிள்ளைங்க நம்ம சொன்ன மாதிரியா நடந்துக்குதுங்க. அவ வயசு அப்படி. அவ துடுக்கிட்டு நம்ம கோவமும் தப்பான வழியில போகாம இருக்கணும். அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அப்பாவுக்கு நித்திலா கண்ணா தனிதான் இல்ல? இதே நம்ம செஞ்சிருந்தா அப்பா இப்படியே பேசாம இருந்திருப்பாரு. இப்ப என்ன உனக்கு? அக்கா நல்லா படிக்கிறா, அதனால அப்பா அவளை கொண்டாடுறாரு. நீயும் நானும் நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்தா நம்மளை பாராட்டுவாரு. ஆமா, உனக்கு என்ன அக்கா மேல போறாம? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. படிச்சா மட்டும் போதுமா? அக்காவுக்கு திமிரு, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. இதுல எனக்கு என்ன போறாம? போடி போடி. அக்கா எப்படி இருக்கு? ஏய் வினய், என்னடா ஹேர் ஸ்டைல் இது? லூஸ் மாதிரியே இருக்கு. அக்கா தான் த்ரோஜன், இதான் ஃபேஷன். த்ரோஜனா ஹேர் ஸ்டைலா? அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க. அவர் தான் எப்பவுமே திட்டிட்டு இருக்காரு, எனக்கு பழகி போச்சு. ஏய், நீ ஒழுங்கா இருந்தா அவரே திட்டுறாரு. சும்மா அவரே சொல்லாத. அவனையும் தானே திட்டுறாரு, வருஷம் என்ன மட்டும் சொல்ற? அவர் தான் சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காரு. இரு அப்பா திட்டும் போது நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எப்படியாவது போ. ஹலோ, உன் சப்போர்ட் எனக்கு தேவையில்ல. பாம்புல சிங்கம்ல சிங்கம் தான், அதான் முடிய பார்த்தாலே தெரியுது. என்ன இன்னுமா கிளம்பிட்டு இருக்கீங்க? சீக்கிரம், உங்க அப்பா அங்க கத்திட்டு இருக்காரு. டே வினய், என்னடா ஹேர் ஸ்டைல் இது? உங்க அப்பா பார்த்து திட்ட போறாரு. அவருக்கு தானே பிடிக்காது, நான் அவரை சீவ சொல்லலையே, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். உங்க அப்பா கிட்ட எனக்கு திட்டு வாங்கி வைக்கிறதுலயே இரு. நீ வெளியே போற நேரத்துல ஏன்டா வம்பு பண்ற?
கிளம்புவீங்களோ தெரியல. இப்ப நீங்க எல்லாரும் சீக்கிரமா வெளியே வரல, நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இப்போ நாங்களா வர அடம் பிடிச்சோம். போய் சொல்லுங்க அவர்கிட்ட நான் வரலன்னு. ஏய் வினய், உனக்கு ஏன் இப்போ இவ்வளோ காம் வருது? நானே அவர் உன் தலைமுடியை பார்த்து என்ன சொல்ல போறான்னு பயந்துகிட்டு இருக்கேன். பேசாம கிளம்பி வாங்க. அனு, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி. வா வா வா, வினய் பாட்டு வாங்க போறோம். என்னத்தான் நீங்க 3 பேரும் ரூமுக்குள்ள கூடி பேசுவீங்களோ எனக்கும் தெரியும். வினய், என்ன தலைமுடி? எதுல தான் ஃபேஷன் ஸ்டைல் பார்க்கறதுன்னு இல்லை. கொஞ்சமாவது நாகரிகமா இருக்கு. நீயாவது அவங்க சொல்லக்கூடாது கவியா? பிள்ளை வளர்ந்துருக்கா பாரு எப்படின்னு. என்னால பாரு, அம்மா அப்பா திட்டு வந்துடுறாங்க. இன்னும் என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போய் தலைமுடிய வாரிட்டு சீக்கிரமா வா. போ. நான் வரல. என்னது? நான் வரலப்பா. ஓ, சாருக்கு நல்லது சொன்னா கோவம் வருதோ? சரி, சார் வீட்ல இருந்து என்ன பண்ற மாதிரி சொல். நாங்கெல்லாம் அப்படி போனதும் கூட்டாளிகளோட சேர்ந்து ஆட்டம் போடுறோம். உங்களோட திட்டம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, சீக்கிரமா தலைமுடிய வாரிட்டு வா. எல்லாரும் இவரு மாதிரி இருக்கணும்னு ஒரு எண்ணம். காவியா, வீட்டு ஃபோன் பில்ல புதுசா ஒரு ஹெட்ஃபோன் நம்பர் வந்திருக்கு. யார் அது? அனுஷியா? அப்பா, புது நம்பர். அப்பா, புது நம்பர் நித்திலாவோட நம்பர்ப்பா. உண்மையா தான் பேசுறியா? உண்மையாதான்ப்பா சொல்கிறேன், நித்திலாவோட நம்பர் தான். அவளுக்கு எது ஹெட்ஃபோன்? நித்திலா கேஸ்டிஎம்ல ஸ்ட்ரீட் டேஸ் கிடச்சதுனால அவங்க அப்பா ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்ததா அனுஷா என்கிட்ட சொன்னான். எப்படி அவங்க அம்மா அப்பா இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ ஹெட்ஃபோன் ரொம்ப அவசியமா? என்ன பேசுறீங்க? அவங்க வீட்டு விஷயங்களை நாம் எப்படி விமர்சிக்க முடியும்? காவியா, அனுஷியாவோட நண்பர்கள் பற்றியும் நம்ம அக்கறை காட்டணும். ஹெட்ஃபோன் இருந்தா அப்புறம் பிராங்க் கால் வரும், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வரும், அப்புறம் அவளுக்கு இவ துணை போவா, அப்புறம் இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் வரும். கடைசியில் என்ன ஆகும்? இவளோட படிப்பு, எதிர்காலம் எல்லாம் குட்டி செவரா போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பார், நான் ஒரு நல்ல வியாபாரி. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு அனுமானிக்க தெரியும். பொண்ண போல ஏன் இத முதலே செஞ்சிருந்தா என்கிட்ட பேச்சு வாங்கிக்க வேணாம். வாங்க கிளம்பலாம். இன்னும் என்ன சொன்ன? அப்போ ஒன்று யோசிச்சுட்டு போறாரு. அவருக்கு நல்லதா யோசிக்கவே தெரியாது. இருக்கடா லூசு. அசம வா. நீ